வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சந்தேகப்படும்படியான பண பரிவர்த்தனைகள் குறித்து அதிகாரிகள் கேட்டனர். வெளிநாடுகளில் இருந்து நன்கொடை என நிதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அந்த வெளிநாட்டு நபர்கள் யார், சலீமுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, இலங்கையைச் சேர்ந்தவர்களிடம் இருந்தும் சலீமுக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஏன், ஜாஃபர் சாதிக்குடன் கைதாகி சிறையில் உள்ள சதானந்தம் வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பி இருப்பது ஏன், அது போதைப்பொருள் கடத்தல் வாயிலாக சம்பாதித்த பணமா என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டு சலீமிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் பிரதான சாலையில் தீராத பிரச்சனையாக இருந்த வாகன நெரிசலுக்கு PMO என்னும் பிரதமர் அலுவலகத்தால் விடிவு கிடைத்துள்ளது. அச்சாலையில் ஆக்கிரமிப்பு ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். 20க்கும் அதிகமான தள்ளுவண்டி கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. விதிமீறல் ஏற்படாமல் இருக்க அயப்பாக்கம் சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே உள்ள கவுல்பாளையம் ஊராட்சியில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் 30% வீடுகள் விதியை மீறி விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக நிர்வாகிகள் கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதன் தலைவர் மாயவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆட்சி பொறுப்பிற்கு வரும் முன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் என திமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் எதையுமே அரசு நிறைவேற்றவில்லை. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலிக்கவில்லை எனில் ஜாக்டோ ஜியோ அமைப்புகளோடு சேர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழை பதிவானது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், திண்டுக்கல், திருவாரூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 22ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் இயல்பை விட அதிக மழை பதிவாகியது. திடீரென கனமழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டு விளைபொருட்கள் நீரில் மூழ்கி வீணாகியது குறிப்பிடத்தக்கது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா வசந்த விழாவாக கடந்த மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். பல்லடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 13 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 250 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது தொடர் மழையால் வரத்து குறைந்து ஒரு பெட்டி தக்காளி 350 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோடை மழை நீடிக்கும் பட்சத்தில் தக்காளி விலை மேலும் அதிகரிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கறிக்கோழி பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 1 கிலோ கறிக்கோழி உற்பத்தி செய்ய 98 முதல் 100 ரூபாய் வரை செலவாகிறது என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது பண்ணை கொள்முதல் விலை 144 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் நூற்றுக்கணக்கான கரையோர கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. சிவகாசி பகுதியில் விதிமுறையை மீறி செயல்பட்ட 4 பட்டாசு ஆலைகளின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலத்தில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி பகுதிக்கு சென்று சுற்றி பார்ப்பார்கள். இந்நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு வரும் வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனால் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தனுஷ்கோடி பகுதியில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மத்தியில் இருந்து சர்வாதிகார அரசை அகற்றுவதே எங்களின் குறிக்கோள் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தடை நீக்கப்பட்ட பிறகு இம்மாத தொடக்கத்தில் இருந்து 45,000 டன்களுக்கும் அதிகமான வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அதிகாரி தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறாமல் தக்க வைக்கவே காங்கிரஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 328 இடங்களில் போட்டியிடுகிறது. இதுவரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் இவ்வளவு குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவில் அதிகரித்து வரும் இணையவழி நிதி மோசடிகள், ATM கார்டு மோசடிகள் ஆகியவற்றிற்கு தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய நாடுகளில் செயல்படும் சட்டவிரோத குழுக்களே காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய இணையவழி குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மைய தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ்குமார் கூறியுள்ளார்.